ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா பொங்கலை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சூப்பரான வெஜ் சாண்ட்விச். இது வந்து ப்ரெட்டும் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறோம். இது செம்மையாக இருக்கும். டேஸ்ட் பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு செய்கிறது ரொம்ப சுலபம். அவங்க ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, குழந்தைகளுக்கு இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துட்றதுக்கு சூப்பரான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோன்னையும் பச்சை மிளகாய் ஒரு 2 பொடி பொடியாக நறுக்குனது, வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, கேப்சிகம் பொடி பொடியாக நறுக்குனது. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று, கேப்சிகம் அதில் ஒரு கால்வாசி இருந்துச்சுன்னா போதும். போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. 2 மினிட்ஸ் வதங்கின பின்னாடி கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டுனதும் சேர்த்திக்கலாம். நீங்கள் துருவி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சேர்த்திக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இதை போட்டு நல்லா வேக விடுவோம். ஏன்னா கேரட் நல்லா வேகணும். நீங்கள் தண்ணி கூட லைட்டாக ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது கூட ஒரு நல்லா வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலாவும் ப்ளஸ் இந்த உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. ஏதாச்சும் கட்டி இருந்துச்சுன்னா. இப்போ வந்து இது கூட இங்கே ஓமனில் கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் சிப்ஸு, ஓமான் சிப்ஸு. நம்ம ஊரில் பிங்கோ எப்படியோ அந்த மாதிரி இங்கே ஓமான் சிப்ஸு செமையாக இருக்கும். இந்த சிப்ஸையும் உடைச்சி உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா பொடி பொடியாக உடைச்சிக்குங்க. உடைச்சி வச்சுட்டு ப்ரெட்டை ஒரு பிளேட்டில் வச்சு ஃபஸ்ட்டு நாம் அந்த மசாலாவை ஒரு லேயருக்கு ஃபுல்லாக மசாலாவை வச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கெச்சப் வேணுன்னா நீங்கள் கெச்சப் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா மைனீஸ் வேணுனாலும் மைனீஸ் சேர்த்திக்கலாம். இதையும் போட்டு ஃபுல்லாக ப்ரெட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டு, இது மேலே அந்த உடச்சி வச்சுருக்கிற சிப்ஸை சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸு, பர்கர் சீஸ் ஸ்லைஸ் ஒன்று. நீங்கள் ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வேணுன்னா குக்கும்பர், கேரட், தக்காளி இது வேணுன்னா சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு, வெண்ணெய் உருகுனதையும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விட்சை எடுத்து டோஸ்ட் பண்ணலாம். அது ப்ரெட்டு போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இது 2 சைடு திருப்பி போட்டு அப்படி கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.